வணக்கம் மக்களே, நான் உங்கள் K2 Tricks மேக்ஸ் குமரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டமில் லெசன் 1ல் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூடியூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஷார்ட் வீடியோஸ் மட்டும் போடுறீங்க, டாபிக் கவர் பண்ணி போடுங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பிலாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து டாபிக் வைஸும் நான் கவர் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? நம்பர் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் இதுதான் ரொம்ப பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்லையும் நம்பர் சிஸ்டம் இல்லாத கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரவே வராது. கண்டிப்பாக நம்பர் சிஸ்டம்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ வாங்க நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நோ ஃபார்முலாஸ், ஒன்லி மைண்ட் கால்குலேஷன் மட்டும் தான். ஜஸ்ட் நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே வந்து இந்த சம் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் சிஸ்டமில் பேசிக்ஸாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், ஆட் நம்பர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வருது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடும். நம்ம வந்து என்னென்னா இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். நம்பர் சிஸ்டம்னா என்ன, ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஃப்ளோர் சார்ட் மாதிரி நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் பெண்ணே யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து மைண்ட் கால்குலேஷனில் இதில் வர சம்ம எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்பர்ஸ்னால் என்ன. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் வந்து மொத்தம் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 5i ஒரு நம்பர் எழுதுகிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ன்றது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ரியல் நம்பர். இந்த 5iன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ரியல் நம்பர் இமேஜினரி நம்பர்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இந்த இமேஜின் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த இமேஜின் நம்பர் மோஸ்ட்லி வந்து ஸ்கூல்ஸ் காலேஜில் தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகும், அங்கே தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜின் நம்பர் அங்கே தான் வந்து மோஸ்ட்லி படிப்பாங்க இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில். பட் ரியல் நம்பர் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரியல் நம்பர் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதை பேஸ் பண்ணி தான் நிறையா சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாபிக் நம்ம இங்கே தேவையில்லை, நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ நம்ம பேஸ் பண்ணி இதில் சம்ஸ்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போது இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் இந்த ரியல் நம்பர் எப்படி யூஸ் ஆகுது, இந்த ரியல் நம்பரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மூலயமா நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா? ரியல் நம்பர். ஓகேங்களா? இந்த ரியல் நம்பரில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க. ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷனல் நம்பர் √4, √16, √9. ஓகேங்களா? இந்த √4 வந்து நம்ம சால்வ் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா 2 கிடைக்குமா, √16 சால்வ் பண்ணால் 4 கிடைக்குமா, √9 சால்வ் பண்ணால் 3 கிடைக்குமா. ஸோ ஒரு ரூட் வேல்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஒரு முழுமையான எண்ணுக்கு கிடைச்சதுன்னா அதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷ்னல் நம்பர்னால் ஒரு வேல்யூ நமக்கு ஒரு ரூட் வேல்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு முழுமையான எண் கிடைச்சதுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்னவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதனால நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் √2, √3, √7 இதெல்லாம் வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் இது இர்ரேஷ்னல் நம்பர் சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் √2ஓட வேல்யூ வந்து 1.414 போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு முழுமை அடையாத எண் சொல்லுவாங்க, ஒரு முழுமை அடையாத எண். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் வந்து ஒரு முழுமை அடையாத எண்ணாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பராக பிரிப்பாங்க ரியல் நம்பரை. ஓகேங்களா? தென் இந்த ரேஷ்னல் நம்பருக்கு பாருங்கள், இது வந்து 2 இதாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து இன்டீஜர், ஒன்று வந்து ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா?
இன்டீஜர்னா என்ன? இன்டீஜர்னா பாருங்கள் 2 3 4 டாட் 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 இதுதான் வந்து இன்டீஜர்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன்ஸ்னால் 1/3 4/5 ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர். ஓகேங்களா? இது மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இந்த இன்டீஜர் பாருங்கள். இன்டீஜரில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், ஒன்று வந்து நெகட்டிவ் இன்டீஜர். அண்ட் ஜீரோவையும் இன்டீஜர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஜீரோ வந்து ஆஸ் யூஷுவல் தான், எல்லாருமே தெரியும். அது என்ன இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்னா என்ன, நெகட்டிவ் இன்டீஜர்னா என்ன? ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. 1 2 3 4 டாட் டாட் n அப் டு n இது வரைக்கும் வந்துச்சுன்னா, இது மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். இதுவே வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் -1 -2 -3 ஓகேங்களா டாட் 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 அப் டு n இது வந்து வந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பாசிட்டிவ் இன்டீஜர், இதுதான் வந்து நெகட்டிவ் இன்டீஜர். ஜீரோ வந்து ஆஸ் யூஷுவல் ஜீரோ தான். ஓகேங்களா? இது வந்து இதுக்கும் சென்டரில் இருக்கிறது தான் வந்து ஜீரோ. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் நெகட்டிவ் இன்டீஜருக்கும் சென்டரில் இருக்கிறது தான் வந்து ஜீரோ. ஓகேங்களா? தென் வாங்க, பாசிட்டிவ் இன்டீஜரில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹோல் நம்பர். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்னால் என்ன, ஹோல் நம்பர்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரிஸ் எழுதுகிறேன் பாருங்கள். 1 2 3 டாட் டாட் n. ஓகேங்களா? இப்போ ஹோல் நம்பருக்கு ஒரு சீரிஸ் எழுதுகிறேன் பாருங்கள். 0 1 2 3 டாட் டாட் n. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா பார்த்துங்க. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப் டு n போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுவே ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 டாட் டாட் n. ஓகேங்களா? இதுதான் நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நேச்சுரல் நம்பரில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆட் நம்பர், ரெண்டாவது ஈவன் நம்பர், மூணாவது ப்ரைம் நம்பர், நாலாவது காம்போசிட் நம்பர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஹார்ட் நம்பர்னால் என்ன? ஹார்ட் நம்பர்னால் நமக்கு தெரியும். 1 3 5 7 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வந்ததுன்னா இது வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? ஈவன் நம்பர்னால் 2 4 6 8 இரட்டைப்படை எண்களாக வந்துச்சுன்னா இது வந்து ஈவன் நம்பர். ஓகேங்களா? அது என்ன ப்ரைம் நம்பர்? ப்ரைம் நம்பர்னால் என்ன தெரியுமா? சரி, ஓகே, நான் ப்ரைம் நம்பர்லாம் எழுதுறேன், என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். 2 3 5 7 11 13 இதெல்லாம் நான் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறேன். எப்படி இதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகேங்களா? ப்ரைம் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரால் மட்டும்தான் அது டிவைட் ஆகணும். ஓகேங்களா? வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகக்கூடாது. 2 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. 3 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 5 5ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 7 7ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலும் இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் வருது பாருங்கள். இதுதான் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் 13 வரைக்கும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5 நம்பர் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் ப்ரைம் நம்பர்னா என்னென்னு. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? காம்போசிட் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். காம்போசிட் நம்பர்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 15ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 15ல் வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 15 வந்து 5ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும் அண்ட் 15ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த நம்பருக்கு மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு காம்போசிட் நம்பர்ன்றது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் இதில் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 15ன்றது ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த காம்போசிட் அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்போசிட் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது காம்போசிட் நம்பராக இல்லையான்னு. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்பர் சிஸ்டம் டாபிக். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். less-than-1 இன்ட்ரடக்ஷனில் இதுதான் பேசிக்ஸ். நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு. நம்பர்ஸ் வந்து 2 தான் பிரிப்பாங்க, ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர். ரியல் நம்பர்னால்
இந்த ஜஸ்ட் சிங்கிள் நம்பர் 4 இருக்கு பாருங்க, இதுதான் ரியல் நம்பர். இந்த 5 ஐன்னு இருக்கு பாருங்க, இதுதான் இமேஜினரி நம்பர். ஓகேங்களா, இமேஜினரி நம்பர் இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்பர் ரியல் நம்பர் மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 2ல் வந்து சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ரியல் நம்பரில் மொத்தம் 2 டைப் இருக்குது, ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா, ரேஷனல் நம்பர்லாம் தெரியும், நமக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் வந்து ஒரு முழுமையான எண்ணாக கிடைக்கும், அதுதான் வந்து ரேஷனல் நம்பர். நமக்கு வர ரிசல்ட் வந்து ஒரு முழுமை அடையாத எண்ணாக இருந்துச்சுன்னா அது வந்து இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா, ரேஷனல் நம்பரில் மொத்தம் 2 இதாக பிரிப்பாங்க, இன்டீஜர், ஃப்ராக்ஷன்ஸ். இன்டீஜர்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, ஃப்ராக்ஷன்ஸ்னால் தெரியும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரலாம் ஃப்ராக்ஷன்ஸ். இன்டீஜரில் மொத்தம் 3 டைப் இருக்குது, பாசிட்டிவ் இன்டீஜர், 0, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் பாசிட்டிவில் வரும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் நெகட்டிவில் வரும், அதுக்கு ரெண்டும் மிடில் இருக்கிறது 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜரில் மொத்தம் 2 டைப் இருக்குது, நேச்சுரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு n வரைக்கும் போகும், ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு n வரைக்கும் போகும். ஓகேங்களா, இந்த நேச்சுரல் நம்பரில் மொத்தம் 4 டைப் இருக்குது, ஆட் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், கம்போசிட் நம்பர். ஆட் நம்பர் வந்து 1, 3, 5, 7 இது மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னா 2, 4, 6, 8 இது மாதிரி வந்து இரட்டைப்படை எண்களாக வந்துச்சுன்னா இது வந்து ஈவன் நம்பர். பிரைம் நம்பர்னா 2, 3, 5, 7, 11 ஒரு நம்பர் அந்த நம்பரால் மட்டும் தான் டிவைட் ஆகணும், வேறு எந்த நம்பரும் டிவைட் ஆகக்கூடாது, அதுதான் வந்து பிரைம் நம்பர். ஓகேங்களா, காம்போசிட் நம்பர்னா ஒரு நம்பர் எடுத்துக்கணும், அந்த நம்பரில் வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்கணும் சால்வ் பண்ணால். இப்போ 15 எடுத்துக்கிட்டேன், அதுக்கு எதனால் டிவைட் ஆகும்னு பாருங்கள், 5, 3, 1, 15 மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ் மேலே கிடைக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்பர் சிஸ்டமோட பேசிக். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லெசன் 2ல் ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி கொஸ்டின், டிஎன்பிசி, பேங்க் எக்ஸாம் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதுதான் நான் அதில் சால்வ் பண்ண போகிறேன். எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் பார்த்தோன்னே மைண்ட் கால்குலேஷனாலே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 2ல் நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.